நம்முடைய பார்வையிலே சிறிய காரியமாகவோ இல்லாவிட்டால் ஒரு சாதாரண காரியமாகவோ இருப்பது தேவன்ற பார்வையில மிக பெரிதான பாவமாய் இருக்கு. ஊசா பெட்டிகள் விழப்போதுன்னு சொல்லி ஓடி போய் பிடிக்கிறார். உண்மையிலே அது ஒரு சின்ன விஷயம். ஆனா தேவன் அந்த பெட்டியை அனுமதி இல்லாமல் ஆசாரிகளை தவிர தொட முடியாத அந்த பெட்டியை தொட்டபடியினார் அதிலே தேவன் அடித்தார், மறைத்து போனார் ஊசா. ஆகவே இந்த பெட்டியை தொட்டது நல்லொரு செயல் செய்வது போல ஊசா யோசித்தார், சிறியொரு காரியம் தான் என்று. ஆனா தேவன்ற பார்வையில அது மகா பெரிய பிழை. உதாரணத்துக்கு, பழத்தை சாப்பிட வேண்டாம் என்ற பொழுது பழத்தை சாப்பிட்டபடியால்தான் ஆதாம் ஏவாள் பாவத்திலே விழுந்து போனார்கள். நாங்கள் கேட்கலாம், பழம் சாப்பிட்டது ஒரு பாவமாண்டு. ஏன் பாவம்? தேவன் செய்ய வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை அவர்கள் மீறினார்கள், கீழ்ப்படியாமல் போனார்கள். அப்ப இந்த இடத்துல நமக்கு சிறிய காரியமா இருக்கலாம், ஆனா தேவன்ற பார்வையில மிகப்பெரிய பாவம். லோத்துவின் மனைவி திரும்பி பார்க்க வேண்டாம் என்று சொன்னார். ஆனா அவள் திரும்பி பார்த்தபடினால் உப்பு தூணானார். திரும்பி பார்க்கிறது ஒரு பாவமா? ஏன் பாவமானது? தேவன் திரும்பி பார்க்க வேண்டாம் என்று சொன்ன பொழுது திரும்பி பார்த்தார். அப்ப வார்த்தையை மீறினார். ஆகவே இன்றைக்கு நாங்கள் வேத வார்த்தையை எந்த விதத்திலும் மீறுவோம் என்று சொன்னால் அது தேவன்ற பார்வையிலே மிகப்பெரிய பாவம். இன்றைக்கு சிலர் லஞ்சம் கொடுக்கிறார்கள், பரிதானம் வாங்குகிறார்கள், அதுக்கு ஒரு நியாயம். ஆனா வேதத்தின்படி அது பாவம். இன்றைக்கு சில பேர் பொய் சொல்லுகிறார்கள், தேவருக்கு என்று கொடுக்கிறதுலே வஞ்சிக்கிறார்கள். ஆனா தேவன்ற பார்வை அது பெரிய பாவம். ஏனென்றா அனனியா சப்புராளுக்கு நடந்தது என்ன? பொய் சொல்லி வஞ்சித்தார்கள், அதிலே மறித்து போனார்கள். ஆகவே இன்றைக்கும் நாங்கள் உயிரோடு இருப்பது தேவன்ற கிருபை. ஆகவே ஒன்றை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், நாம் சரி என்று நினைக்கிற காரியங்கள், நாம் இது சிறிய காரியம் தானே, சிறிய பாவம் தானே என்று நினைக்கிற காரியங்கள் தேவன்ற பார்வையில மகா பெரிதான கொடிய பாவங்களாயிருக்கும். எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.